தூக்கி அடிங்க ப்ரோ. ஆக்ஷன்ல வேற மாதிரி இருக்கு, சென்டிமெண்ட்லாம் அதை விட வேற மாதிரி இருக்கு. என்ன சொல்றேன் தூக்கி அடிங்க ப்ரோ. சென்டிமெண்ட் ஆக்ஷன் தூக்கி அடிங்க ப்ரோ. எங்க ஆளை அடிச்சு ஆளே கிடையாது. புரியுதா? லெஜண்ட்னா லெஜண்ட் தான், லெஜண்ட் மாதிரி பாரு. அப்பாங்கிற சென்டிமெண்ட் எங்க ஆளு சென்டிமெண்ட்டுக்கு ஆளவே கிடையாது. ஆக்ஷன் ஆளவே கிடையாது. ஃபயர் 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 தெரியுமா? கேமரா ஆக்ஷன் சொன்னா ஒருத்த ஃபயர் தெரியும். பாக்குறியா? மியூசிக்கா அவரு சிப்ரான் அடிச்சு ஆளே கிடையாது. அப்புறம் தேட்டரே தெரிக்குது ப்ரோ. அந்த முருகன் சாங் தேட்டரே தெரிக்குது ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி வந்து கேட்டிருக்கு? படமே பிடிச்சிருக்கு ப்ரோ. இதுக்கு மேலே என்ன இருக்கு? இன்டர்வல் பாக்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. துரை செம்ம கம்பேக் கொடுத்துருக்காரு. பயங்கரமா இருக்கு. கிளைமேக்ஸ்னா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் ப்ரோ. வேற லெவல்ல இருக்கு. அந்த ஃப்ரேம் இதான்டா சினிமா. அதுதான் பாருங்க ஜி. பயங்கரமா இருக்கு. பார்க்கலாம். அதுல வந்து மார்வெல்ல போடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி போடுறாங்க. இல்ல பிரதர், படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் போரே அடிக்கல. அதே மாதிரி பயங்கரமா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எடிட்டிங், ஸ்கிரீன் பிளே எல்லாமே பயங்கரமா இருக்கு. பயங்கரம் இல்ல பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். பார்க்கலாம். படம் மஜ்ஜாவா நறுக்குனுக்குது. அவள்தான் போய் பாருங்க. நல்லதா இருக்குது. எல்லாமே பார்க்கலாம். போய் பார்க்கலாம். பாருங்க ஜீன்ற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஃபைனல் பிளாக் இருந்தது. இதுதான்டா வீடியோ அந்த மாதிரி இருக்குது. சூப்பரா இருக்கு. படத்தை ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. யாருமே லாஜிக் மிஸ்டேக்ஸ் அவ்வளவா இல்லை. சஸ்பென்ஸ் நிறைய உடைச்சிருக்காங்க. இன்டர்வல் பிளாக்லாம் வேற லெவல். பெருசா படம் ஸ்லோனஸ் இல்லை. பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பா சூப்பரா இருக்கு. படம் வேற லெவல் தலைவா. கண்டிப்பா வேற லெவல் தலைவா. நான் வந்து பக்கா விஜய் ரசிகர் தான். நான் இதில் வந்து அந்த ரசிகர்லேருந்து இந்த ரசிகர் மாட்டெல்லாம் போயலாம் சொல்ல மாட்டேன். நான் வந்து பக்கா விஜய் ரசிகர். இப்போ நம்ம விஜய் வந்து மக்கள் நல்லது பண்ணுறதுக்காக அரசியலுக்கு வந்தார். இப்போ அந்த இடத்துல வந்து சிவகார்த்தின்னு சொல்கிறாங்க. சிவகார்த்திலாம் சும்மா வேஸ்ட்டு. அந்த துப்பாக்கி வந்து கண்டிப்பாக நம்ம லெஜண்ட் சாருக்கு தான் வரும். கண்டிப்பா லெஜண்ட் சாருக்கு வந்துரும். செம்ம ஆக்ஷன் செம்மையா இருக்கு சார். இதான் எதிர்பார்க்கல சார். அடுத்த சும்மா ஆக்ஷன் எல்லாம் பயங்கரமா இருக்கு சார். கண்டிப்பா உள்ள போய் பாருங்க தலைவா. கண்டிப்பா நீங்க படத்தை உள்ள போய் பாருங்க. நீங்களே சொல்லுவீங்க. படம் எல்லாம் 2.5 மணி நேரம் படம். 2.5 மணி நேரம் பிளாஸ்டா இருக்கு சார். அவர் ஃபைட் கிளைமேக்ஸ் எல்லாம் செம்ம சார். பயங்கரமா இருக்கு சார். அடுத்து எதிர்பார்க்கல சார். அடுத்த படம் இன்னும் வரல சார். அடுத்தது அந்த ஆக்ஷன்ல பார்த்தோன்னா 50 படம் நடிச்ச மாதிரி இருக்கு சார். சூப்பரா சார். படம் வருஷத்துக்கு 2 படம் இதுக்கப்புறம் வந்துனே இருக்கும் லெஜண்ட் சாருக்கு. சரி, நான் வந்து ஜனநாயகன் தான் ரொம்ப வெயிட்டிங் இருந்தேன். 3 மாசமா அந்த படம் வேற இல்லை. அந்த படத்துக்கு பதில் இப்போ இந்த படம் அதோட வேற லெவலில் இருக்கு. கண்டிப்பா விஜய் சாருக்கு அஜித் சாருக்கு தான் ஆப்போசிட் இருந்துச்சு. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரியா இப்போ நம்ம லெஜண்ட் சார் வந்துட்டாரு. படம் சூப்பர். படம் நல்லா இது. செம்ம ஃபைட் சீன் நல்லா இருக்கு. ஃபுல்லாக கன்சர்ட் தான். லீடர் தலைவா. லீடர் தான் தலைவா. படம் அந்த மாதிரி தலைவா. மஜாவா தலைவா. படம் ஒரு ஃபேமிலி படம். அழகா வந்து பாருங்க. அப்பா புள்ள சென்டிமெண்ட். படம் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். எப்பவுமே லீடர் தான். நான் பாய் கிளைமேக்ஸ்ல தெரிக்க விட்டாப்புல, பிரிச்சுட்டாப்புல. ட்ரெயின் சீன் ஒன்று ஃபைட் இதுல ஸ்டன் வச்சிருந்தாங்க. பிரிச்சுட்டாப்புல, பிரிச்சுட்டாப்புல. எப்பவுமே லீடர் தான். எப்போன்னு கொடூரமா லீடர் பைலரா. நல்லா செம்ம ஃபைட் சீன் பாரு. நல்லா பண்ணிக்கிறா போல. செம்மையா பண்ணிக்கிறாரு. ஃபுல்லாக கன் ஷாட் தான். ஃபுல்லாக ஷூட்டிங் தான். டப்பா நடிக்கிறாங்க. நல்லா இது. தலைவா எங்க அவரை கலாச்சாரங்க நிறைய பேர் இருக்காங்க. முன்னாடி படத்துக்கு இந்த படத்துக்கு வந்து பாருங்க. எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்காரு, எவ்வளோ தூரம் வந்திருக்காரு. நீங்கள் வந்து பாருங்க. இது வந்து வீட்டில் உட்காந்து பார்க்க வேண்டிய படமே கிடையாது. இது தேட்டரில் வந்து எல்லாரோட ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். சரிங்களா? அப்பா பாசம், அப்பா புள்ள பாசம் என்னன்னா இதில் வந்து தெரியும். வந்து பாருங்க. ஹாப்பியாக இருக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஆனால் படம் சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது. அப்பாவுக்கும் பொண்ணுக்குள்ள சென்டிமெண்ட்டு ரொம்ப ரியலாக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப நாளாக என்னையே மீறி அழுவுற கண்டிஷனுக்கு வந்துட்டேன். ரொம்ப ஒர்த்தான படம். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுற படம். நீங்கள் வந்து எல்லாருமே பார்க்கலாம். சூப்பரான படம். நான் உண்மையாக சொல்கிறேன். இந்த படத்தை மாதிரி தமிழ் சினிமாவில் இதே மாதிரி படம் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. நான் எவ்வளோ படம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி படம் நான் கண்டிப்பாக பார்க்கல. எந்த படத்தில் நான் அழுததே கிடையாது. இந்த படத்தில் நான் வந்து அழுவுற கண்டிஷனில் வந்துட்டேன். கிளைமேக்ஸ் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க.
ஃபைட்டெல்லாம் வந்து காலிவுட் ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், நீங்களும் பாருங்கள், தெரிஞ்சுக்குவீங்க. உண்மையாக சொல்கிறேன், என் மனசை தொட்டு சொல்கிறேன். படம் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி படத்தை நான் ரொம்ப படம் பார்த்துருக்கேன், ஆனால் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். நான் சொல்கிறது உண்மையாக போய் ஏன்னா உங்களுக்கே தெரியும். சூப்பராக இருக்குது படம். நல்லா இருக்கு. ஆக்ஷன் படம் நல்லா இருக்கு, மாசா இருக்கு. பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்கும் படம். ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்கு படம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல படம் சூப்பராக இருக்கு. நல்லா எல்லா ரோலும் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஒரு லெஜண்ட் சார் வந்து இப்போ வந்து செகண்ட் படம் மாதிரி தெரியல. இது ஒரு 10 படம் 20 படம் பண்ணவங்க தான் அந்த மாதிரி பண்ண முடியும். அந்த மாதிரி மாசா பண்ணியிருக்காரு. எல்லா ரோலுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜிப்ரான் மியூசிக் சூப்பராக இருக்குது, வேற லெவலில் பண்ணியிருக்காரு. ஜிப்ரான் நல்லா கொடுத்துருக்காங்க. முத்தைத்திரு பாட்டு, முருகர் பாட்டில் வேற லெவலில் இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது படம். கம்பல்சரியாக பார்க்க வேண்டிய படம். எல்லா ஃபைட்ஸும் சூப்பராக இருந்துச்சு. மாஸ் காட்டிட்டார் தலைவர். நான் பிடிச்சேன். எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. படம் பார்க்க வேண்டிய படம். எல்லா ஃபைட்ஸும் செம்மையாக பண்ணிருக்காரு. எப்படின்னே தெரில. நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் குத்துது வேறு. நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்போம், தரமாக குத்துட்டாரு தலைவர். படம் வேற லெவல், மாசு படம், வேற லெவல் படம் சூப்பராக இருக்குது. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்கள். அவர் ஆக்டிங் வந்து யாருமே ட்ரோல் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு படத்தில் ட்ரோல் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த படம் கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும். அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம். வேற லெவல், மாஸ். மியூசிக் வேற லெவலில் இருந்துச்சு சார். மியூசிக் பற்றி சொல்ல வேணாம், எதையுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த லெவலில் இருக்குது அந்த படம். வேற ஏதாவது கேட்குறீங்க? ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சார். நல்லா இருக்கு. ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணுக்குள்ள ஒரு பாண்டிங்கை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதில் செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. ட்ரோல் பண்ணவே முடியாது, அந்த லெவலில் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது சார். எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் படத்தில் கூட நிறைய வந்துட்டு ட்ரோல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் செகண்ட் படத்தில் எந்த இடத்துலையுமே ட்ரோல் பண்ணவே முடியாது, அந்த லெவலில் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் அவரோட ஆக்ஷனும் நல்லா இருக்குது. ஃபைட் சீன்ஸு, அப்புறம் அவர் எப்படி சொல்கிறது, நடிக்கிற விதமே வேறு லெவலில் இருந்துச்சு சார். அது பயங்கரமாக இருந்துச்சு. இதில் குறைய சொல்ல முடியாது படம்லாம். 2வது பார்ட் 2 தான் அதில் வெயிட் பண்ணுறோம். லீடர் 2 வேறு. கண்டிப்பாக ஃபைட் சீன் சூப்பர் தலை, குறைய சொல்ல முடியாது. ஃபைட் சீன்லாம் சூப்பராக பண்ணிக்கிறாரு. அப்பா செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராக போகுது தலை. எப்படி எதிர்பார்க்குதுனே தெரில. எந்த இதில் எப்படி போகுதுனே தெரில. ஆனால் சூப்பராக இருக்குது. நான் பார்க்க மியூசிக்லாம் தரமாகுது ப்ரோ. எதுவுமே குறைய சொல்கிற மாதிரி கிடையாது. சூப்பராகுது மியூசிக்லாம். அந்த ஒரு சீன் தான் கட் ஆயிடுச்சு. அது நான் அப்பாடான்னு அந்த சீன் மட்டும் தான் கட் பண்ணிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது பார்க்குறது. காமெடி சூப்பராக இருக்குது ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக. ப்ரோ படம் வேற லெவல் ப்ரோ. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. வேற லெவல் படம் ப்ரோ. ஆக்ஷன் சீன் தான் ப்ரோ வேற லெவல். இடம் ட்விஸ்ட் ரொம்ப வைக்கிறார் ப்ரோ. வேற லெவல். எல்லாரும் ஃபேமிலியோட வந்து படத்தை பாருங்க. ஓகேங்களா? அதெல்லாம் எல்லாமே வேற லெவல். எதுவுமே குறை சொல்ல முடியாது ப்ரோ. வேற லெவல் படம். எல்லாரும் ஃபேமிலியோட வந்து நல்லா பாருங்க. ஓகே? செம்மையா இருக்கு நான் படம். அவ்வளோதான். அப்பா பொண்ணு சீன் நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. நாட்டுக்காக நடிச்சிருக்காரு. வேற லெவல். அவ்வளோதான். செம்மையா இருந்துச்சு. வேற மாதிரி இருக்கு. இருக்குண்ணா. பிக்ஸ்லாம் இருக்கு. செம்மையா இருந்துச்சு. காமெடி இருக்கு. எல்லாமே செம்மையா தான் இருக்கு. ஃபைட் வேற குடும்பத்தோட பார்க்கலாம். நல்ல கிங் ஒரு ஆக்ஷன் படம். குடும்ப படமாக இருக்குது. எல்லாரும் வந்து பார்க்கலாம். படம் வேற லெவல். நல்லா இருக்கண்ணே. எல்லாமே நல்லா அருமையாக இருக்கண்ணே. எல்லாம் நல்லா இருக்கணும், அருமையாக இருக்கண்ணே. எதிர்பார்த்தோட அதிகமாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்து வந்து வேற ரசிகர்களாக ரொம்ப திருப்திப்படுத்தினார் அண்ணன். சூப்பராக இருந்தது ப்ரோ. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காரு படத்துக்கு அப்புறம். படத்தில் வேலை என் புள்ளடான்னாரு. இந்த படத்தில் ஐரின் என் மகடாங்கிறாரு. டேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா படம். வில்லன் சூப்பராக பண்ணியிருந்தார் ப்ரோ. செம்மையாக பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் நல்லா ட்விஸ்ட் இருக்குது ப்ரோ. ட்விஸ்ட் இருக்குது. ஆமாம். படம் பாருங்கள் எல்லோரும் தேட்டரில் போய். நல்லா படம். சீனுன்னு பார்த்தா கிளைமேக்ஸ் தான் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் மூலம் சண்டை வருது. நல்லா இருக்காங்க. பயங்கரமாக இருக்குது மூவி. சொல்லிக்கே வேணால் பயங்கரமாக இருக்குது. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் அவருக்கு. சார் ஃபைட் சீக்வன்ஸு, சென்டிமெண்ட்ஸு எல்லாத்துலேயுமே பயங்கரமாக பண்ணியிருக்காரு சார். கிளைமேக்ஸ் இது நிறைய ட்விஸ்ட் இருக்குது. எதிர்பார்க்காத எல்லாம் எதிர்பார்க்கலாம். அவ்வளோ ட்விஸ்டஸ் இருக்குது. நல்லா ரொம்ப எல்லாம் மிக்ஸ்அப் ஆஃப் எமோஷன்ஸ் மாதிரி இருக்குது எல்லாமே. அதான் ஃபஸ்ட்டு படத்தில் எல்லாம் அவர் கிண்டல் பண்ணாங்க. பட் ஆனால் இதில் அப்பெல்லாம் பண்ணவே முடியாது சார். நிறைய அவர் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எல்லாம் வந்து வாட்ச் பண்ணுங்கள். மூவி அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பயங்கரமாக சார். ஃபைட்டு எமோஷன்ஸ் எல்லாமே அதான். ஃபஸ்ட்டு அவர் ஏஜ் வச்சு எல்லாம் கிண்டல் பண்ணாங்களே, அப்பியரன்ஸ் பண்ணாங்க. பட் ஆனால் இதில் எப்படி அதுவுமே பண்ண முடியாது.
அந்த அளவுக்கு அவர் இம்ப்ரூவ் பண்ணி அவரோட டேலண்ட்டை மொத்தமாக வெளியே கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பயங்கரமாக இருக்கும் சார், பிளாக் பஸ்டர். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர். இப்போ வந்து பசங்களுக்கு படிக்க சம்மருக்கு இந்த படத்தை பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் உள்ளே வந்து போர் அடித்து போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு படமாக இருக்கும் இந்த படம். எக்ஸ்டெண்டான படம். பசங்க நல்லா கொண்டாடுறாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ அவங்க வெளில நடக்கிற ஈரானுக்கும் சவுத்துக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற வார் மாதிரி இங்கே தேட்டருக்குள்ளே பெரிய வார் நடக்குது. லைக் என்ஜாய் பண்ணுறாங்க பசங்க. படம் பிகினிங்லேருந்து எண்டு வரலும் பயங்கரமாக கொண்டாடுறாங்க பசங்க. ஃபேமிலியை பார்க்கலாம், என்டர்டைன்மெண்ட் தான், என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாருமே. இப்போ அந்த படம் பிளிஜெண்ட் படம் பார்த்துட்டு திரும்ப என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலான்னு வருவாங்கல்ல. ஒரு நல்ல டைரக்டரு, நல்ல படமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து வராங்களா. அந்த எதிர்பார்ப்பு இங்கே ஃபுல்ஃபில் ஆகிருக்குது. ஹாப்பி. படம் எதிர்பார்த்துட்டு ரொம்ப மாஸ் பண்ணிட்டார் ப்ரோ. ஹீரோ வந்து செம்மையாக இருந்துச்சு. ஏதோ நார்மலாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு வந்தேன், ஆனால் வந்து கொலை மாஸ் பண்ணிட்டார் தலை. செமன் ட்விஸ்ட் ப்ரோ, படம் ஃபுல்லாக செமன் ட்விஸ்ட் ப்ரோ. ட்விஸ்ட்டு முடிச்சுன்னு பார்த்தா படம் முடியல ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. பீட்லாம் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ, செம்ம மஜா. செம்ம கம்பேக்ண்ணே. போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குண்ணே. ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ ட்விஸ்ட்டுண்ணே. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சுண்ணா, பக்காவாக எடுத்திருக்காங்க. கதை, அதுக்கப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, ஃப்ரேம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, பக்காவாக பண்ணியிருக்காரு. தலைவர் மட்டும் கொஞ்சம் நல்லா நடிக்க கற்றுக்கிட்டு வந்திருந்தாங்க, இந்த படம் நல்லாவே ஓடி இருக்கும். ஏன்னா கதை வயசு எந்த குறையுமே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. எமோஷன் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்மளுக்கு தான் எமோஷன் வரல, அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். மற்றபடி படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ட்விஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது, எதிர்பார்க்கவே இல்லை. கடைசி ட்விஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ட்விஸ்ட்டு வரும் அடுத்தடுத்து கிளைமேக்ஸ், டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில். செகண்ட் ஹாஃப் என்னடா கொஞ்சம் அப்படியே போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ட்விஸ்ட்டெல்லாம் வந்து கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக பார்ட் 2 லீடு கொடுத்துருக்காங்க, அதுக்கு தான் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பக்கவாக இருந்தது, ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பாக. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் தொய்வு இல்லாமல் நல்லா சிறப்பாக போயிட்டு இருந்துச்சு படம். ஆக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு, ஃபைட் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு படத்தை விட இந்த படத்தில் சிறப்பாக நடிச்சிருக்காங்க, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபைட்டு, சென்டிமெண்ட்டு, கமர்ஷியல், அதாவது எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவர மாதிரி கமர்ஷியல் எடுத்துக்காங்க படம் எடுத்துக்காங்க, நல்லா எடுத்துக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. அது ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து எந்த தொய்வும் ஏற்படல. படம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா எப்படி இருக்கும், வந்து ஒரு தொய்வு இருக்கும், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் இருக்கும். ஒவ்வொரு சீனும் வந்து சஸ்பென்ஸோடு போயிட்டு இருக்கு படம். ஃபேமிலியோட ஏற்ற படம், நல்லா எல்லாருமே பார்க்கலாம். அது மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதாவது மைனஸ் சொல்கிற அளவுக்கு எந்த பேர் இல்லை சார், அதளவுக்கு நல்லா இருந்துச்சு. தரமான சம்பவம். அண்ணாச்சி செகண்ட் படம் செகண்ட் படம் மாதிரி இருக்காது, நல்லா த்ரில்லிங்காக இருக்குது, நல்ல மூவி, சூப்பர் மூவி. இல்லை ஃபுல்லாகவே ஃபைட் சீனு, ஆக்ஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா எமோஷனல் சீனு, கிளைமேக்ஸ்லாம் எமோஷனல் சீனு, ஆக்ஷன் தரமாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், சூப்பர் படம், தரமான படம்.